வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் சுகாசினி. மிகவும் முக்கியமான கணிதவியலாளர்களின் ஒருவரான யூக்ளிட் 13 தொகுதிகளின் எலிமெண்ட்ஸ் என்ற முக்கியமான புத்தகத்தை எழுதினார். முதல் 6 தொகுதிகள் வடிவியலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இந்த காரணத்திற்காக யூக்ளிட் வடிவியல் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அடுத்த சில தொகுதிகளில் எண்களின் பண்புகளை புரிந்துகொள்வதில் அவர் அடிப்படை பங்களிப்புகளை செய்தார். அவற்றில் ஒன்று யூக்ளிட் பிரிவு லெம்மா. இது முந்தைய வகுப்புகளின் எண்களை பிரிப்பதற்காக நீங்கள் செய்து கொண்டிருந்த நீண்ட பிரிவு செயல்முறைகளில் எளிமைப்படுத்தப்பட்ட பகுதியாகும். இப்பொழுது யூக்ளிட்டின் லெம்மா மற்றும் அதன் பயன்பாட்டு பற்றி யூக்ளிட் பிரிவு படிமுறை தீர்வு எனப்படும் படிமுறை தீர்வு மூலம் விவாதிப்போம். கற்றுக்கொள்வீர்கள். யூக்ளிட் பிரிவு லெம்மாவின் கருத்தை ஆய்வு செய்ய. யூக்ளிட் பிரிவு படிமுறை தீர்வு புரிந்து கொள்ள. யூக்ளிட் பிரிவு படிமுறை தீர்வை பயன்படுத்தி எல்சிஎம் மற்றும் HCF-ஐ கண்டறிய. இந்த பாடத்தின் முக்கிய வார்த்தைகள்: எண்கள், முழு எண்கள், அளவு, வகுத்தல், மீதம். யூக்ளிட் பிரிவு படிமுறை தீர்வு. யூக்ளிட் பிரிவு லெம்மா. அதிக பொதுவான காரணி மற்றும் சிறந்த பொது வகுத்தி. தேற்றம் 1. யூக்ளிட் பிரிவு லெம்மா. A மற்றும் B அடைப்புக்குறிக்குள் A B-ஐ விட பெரியது ஏதேனும் 2 நேர்மறை முழு எண்களாக இருக்கட்டும். பின்னர் Q மற்றும் R என்ற தனித்துவமான முழு எண்கள் உள்ளன. அதாவது A ஈடு BQ கூட்டல் R. 0 R-ஐ விட சமமானது அல்லது சிறியது. R B-ஐ விட சிறியது. குறிப்பு: மீதமுள்ளவை எப்பொழுதும் வகு எண்களை விட குறைவாக இருக்கும். R ஈடு 0 எனில் A ஈடு BQ, எனவே B-ஐ வகுக்கிறது. இதேபோல் B-ஐ வகுத்தால் A ஈடு BQ. உதாரணம்: நம்மிடம் 34 கேக்குகள் உள்ளன. ஒவ்வொரு பெட்டிலும் 5 கேக்குகள் மட்டுமே வைக்க முடியும். எத்தனை பெட்டிகள் பேக் செய்ய வேண்டும்? எத்தனை கேக்குகள் திறக்கப்பட்டுள்ளன? தீர்வு: 30 கேக்குகளை பேக் செய்ய 6 பெட்டிகள் தேவைப்படுவதை பார்க்கிறோம். மீதமுள்ள 4 கேக்குகளில் இந்த விநியோகத்தை பின்வருமாறு புரிந்து கொள்ளலாம். யூக்ளிட் பிரிவு லெம்மாவின் பொதுவான வடிவம். A மற்றும் B ஏதேனும் 2 முழு எண்களாக இருந்தால் Q மற்றும் R என்ற தனித்துவமான முழு எண்கள் உள்ளன. அதாவது A ஈடு BQ கூட்டல் R. இங்கு 0 அணிக்கோவை R-ஐ விட சமமானது அல்லது சிறியது. அணிக்கோவை R அணிக்கோவை B-ஐ விட சிறியது. உதாரணம்:
பின்வரும் நிகழ்வுகளில் A ஈடு கழித்தல் 12 B ஈடு 5இல் Aஐ Bயால் வகுக்கும் பொழுது பங்கு மற்றும் மீதியை கண்டறியவும். தீர்வு. யூக்ளிட்டின் பிரிவு லெம்மா மூலம் A ஈடு BQ கூட்டல் R, இங்கு 0 R விட சிறியது அல்லது சமமானது, R அணிக்கோவை Bயை விட சிறியது. கழித்தல் 12 ஈடு 5 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3 கூட்டல் 3, எனவே ஈவு Q ஈடு கழித்தல் 3 மீதமுள்ள R ஈடு 3. உதாரணம்: ஒற்றைப்படை முழு எண்கள் வர்க்கம் 4Q கூட்டல் 1 வடிவத்தில் இருப்பதை காட்டவும். சில முழு எண் Qவுக்கு தீர்வு. X என்பது ஒற்றைப்படை முழு எண்ணாக இருக்கட்டும். எந்த ஒற்றைப்படை முழு எண்ணும் இரட்டை முழு எண்ணை விட 1 அதிகமாக இருப்பதால் சில முழு எண் Kக்கு X ஈடு 2 K கூட்டல் 1 உள்ளது. X மேலிலக்கம் 2 ஈடு அடைப்புக்குறிக்குள் 2 K கூட்டல் 1 மேலிலக்கம் 2 ஈடு 4 K மேலிலக்கம் 2 கூட்டல் 4 K கூட்டல் 1 ஈடு 4 K அடைப்புக்குறிக்குள் K கூட்டல் 1 கூட்டல் 1 ஈடு 4 Q கூட்டல் 1 Q ஈடு K அடைப்புக்குறிக்குள் K கூட்டல் 1 என்பது சில முழு எண். யூக்ளிட் பிரிவு படிமுறை தீர்வு அல்லது அல்காரிதம். முந்தைய பகுதியில் யூக்ளிட்டின் பிரிவு லெம்மா மற்றும் அதன் பயன்பாடுகளை படித்தோம். யூக்ளிட் பிரிவு படிமுறை தீர்வு என்ற கருத்தை இப்பொழுது படிக்கிறோம். அல்காரிதம் என்ற சொல் 9ஆம் நூற்றாண்டில் பாரசீக கணிதவியலாளர் அல்-க்வாரஸ்மி பெயரில் இருந்து வந்தது. ஒரு படிமுறை தீர்வு என்பது விரும்பிய பதில் கிடைக்கும் வரை முந்தைய படிகளின் முடிவுகளை அடுத்தடுத்த கணக்கீடு முறையான படிப்படியான செயல்முறைகளின் தொடர் என்று பொருள். யூக்ளிட்டின் பிரிவு படிமுறை தீர்வு 2 கொடுக்கப்பட்ட நேர்மறை முழு எண்களின் மிக உயர்ந்த பொதுவான காரணியை, அதாவது HCF, கணக்கிடுவதற்கான எளிதான வழியை வழங்குகிறது. இப்பொழுது பின்வரும் தேற்றத்தை நிரூபிப்போம். தேற்றம் 2. A மற்றும் B ஆகியவை நேர்மறை முழு எண்களாக இருந்தால், அதாவது A ஈடு BQ கூட்டல் R, A மற்றும் B இன் ஒவ்வொரு பொதுவான வகுத்தி B மற்றும் R இன் பொதுவான வகுத்தி மற்றும் நேர்மாறாகவும் இருக்கும். யூக்ளிட் பிரிவு படிமுறை தீர்வு. 2 நேர்மறை முழு எண்கள் A மற்றும் B இன் மிக உயர்ந்த பொதுவான காரணியை கண்டறிய, அங்கு A Bயை விட பெரியது. படி 1. யூக்ளிட்டின் வகுத்தல் லெம்மா A ஈடு BQ கூட்டல் Rஐ பயன்படுத்துதல். 0 Rஐ விட சிறியது அல்லது சமமானது, R Bயை விட சிறியது. இதில் Q என்பது பங்கு, R என்பது மீதி. R ஈடு 0 எனில் B என்பது A மற்றும் B இன் மிக உயர்ந்த பொதுவான காரணி ஆகும். படி 2. இல்லையெனில் யூக்ளிட்டின் வகுத்தல் லெம்மா வகுத்தல் B ஐ R ஆல் பயன்படுத்தினால் B ஈடு RQ கீழ் இலக்கு 1 கூட்டல் R கீழ் இலக்கு 1 0 R கீழ் இலக்கு. படி 3. R கீழ் இலக்கு 1 ஈடு 0 எனில் R என்பது A மற்றும் B இன் மிக உயர்ந்த பொதுவான காரணி ஆகும். படி 4. இல்லையெனில் யூக்ளிட்டின் பிரிவு லெம்மாவை பயன்படுத்தி மீதமுள்ள 0ஐ பெறும் வரை செயல்முறையை மீண்டும் செய்யவும்.
அப்படியானால் தொடர்புடைய வகுதி A மற்றும் B இன் HCF ஆகும். குறிப்பு: மேலே உள்ள படிமுறை தீர்வு எப்பொழுதும் ஒரு கட்டத்தில் மீதமுள்ள பூஜ்ஜியத்தை உருவாக்கும். எனவே படிமுறை தீர்வு நிறுத்தப்பட வேண்டும். யூக்ளிட் பிரிவு படிமுறை தீர்வு என்பது நாம் பூஜ்ஜிய மீதியை பெறும் வரை பிரிவு லெம்மாவின் தொடர்ச்சியான பயன்பாடு ஆகும். இரண்டு நேர்மறை எண்களின் மிக உயர்ந்த பொதுவான காரணி, அதாவது HCF, அடைப்புக்குறிக்குள் A, B ஆல் குறிக்கப்படுகிறது. மிக உயர்ந்த பொதுவான காரணி அதாவது HCF, அதாவது GCD என்று அழைக்கப்படுகிறது. விளக்கம் 1. மேலே உள்ள படிமுறை தீர்வு பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட இரண்டு நேர்மறை முழு எண்களின் HCF ஐ கண்டுபிடிப்போம். A ஈடு 273 மற்றும் B ஈடு 119 ஆகிய இரண்டு நேர்மறை முழு எண்களாக இருக்கட்டும். அதாவது A B ஐ விட பெரியது. யூக்ளிட் பிரிவு லெம்மாவை பயன்படுத்தி 273 ஐ 119 ஆல் வகுக்க தொடங்குகிறோம். 273 ஈடு 119 பெருக்கல் 2 கூட்டல் 35. மீதி 35 சமநிலி 0 ஆகும். எனவே யூனிட் பிரிவு படிமுறை தீர்வை வகுத்தி 119 மற்றும் மீதமுள்ள 35ற்கு பயன்படுத்தினால் நமக்கு கிடைக்கும். 119 ஈடு 35 பெருக்கல் 3 கூட்டல் 14. மீதி 14 சமநிலி 0. யூக்ளிட் பிரிவு படிமுறை தீர்வை வகுத்து 35 மற்றும் மீதமுள்ள 14ற்கு பயன்படுத்தினால் நமக்கு கிடைக்கும். 35 ஈடு 14 பெருக்கல் 2 கூட்டல் 7. மீதி 7 சமநிலி 0. யூக்ளிட் பிரிவு படிமுறை தீர்வை வகுத்து 14 மற்றும் மீதமுள்ள 7ற்கு பயன்படுத்துகிறோம். 14 ஈடு 7 பெருக்கல் 2 கூட்டல் 0. இந்த கட்டத்தின் மீதமுள்ள ஈடு 0. இந்த நிலையில் உள்ள வகுத்தி ஈடு 7. எனவே 273 119 ஈடு 7 இன் மிக உயர்ந்த பொதுவான காரணி. உதாரணம்: 445 மற்றும் 572 ஐ வகுக்கும் பெரிய எண்ணை முறையே 4 மற்றும் 5 ஐ விட்டுவிட்டு எஞ்சியதை கண்டறியவும். தீர்வு: மீதமுள்ளவை முறையே 4, 5 ஆக இருப்பதால் தேவையான எண் 445 கழித்தல் 4 ஈடு 441. 572 கழித்தல் 5 ஈடு 567 என்ற எண்ணின் HCF ஆகும். எனவே 441 மற்றும் 567 இன் HCF ஐ தீர்மானிப்போம். தேற்றம் 3. A மற்றும் B என்பது AB ஐ விட பெரியது. இரண்டு நேர்மறை முழு எண்களாக இருந்தால் GCD ஆஃப் அடைப்புக்குறிக்குள் A B ஈடு 3 எண்களின் மிக உயர்ந்த பொதுவான காரணி. பின்வரும் நடைமுறையை பயன்படுத்தி 3 நேர்மறை முழு எண்களின் மிக உயர்ந்த பொதுவான காரணியை, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF, கண்டறிய யூக்ளிட் பிரிவை படிமுறை தீர்வை 2 முறை பயன்படுத்தலாம். A, B மற்றும் C கொடுக்கப்பட்ட நேர்மறை முழு எண்களாக இருக்கட்டும். A, B ஐ HCF ஐ கண்டறியவும். D என அழைக்கவும். D ஈடு அடைப்புக்குறிக்குள் A B. D மற்றும் C இன் HCF ஐ கண்டறியவும். கொடுக்கப்பட்ட 3 எண்களின் A, B, C ஆகியவற்றின் HCF ஆக இது இருக்கும். உதாரணம்:
396, 504 மற்றும் 636 இன் HCF-ஐ கண்டறியவும். தீர்வு: கொடுக்கப்பட்ட 3 எண்களின் HCF-ஐ கண்டுபிடிக்க முதலில் முதன் 2 எண்களின் HCF-ஐ கண்டுபிடிக்க வேண்டும். 396 மற்றும் 504 இன் HCF-ஐ கண்டறிய யூக்ளிட்டின் பிரிவு படிமுறை தீர்வை பயன்படுத்தி நாம் 504 ஈடு 396 பெருக்கல் 1 கூட்டல் 108 ஐ பெறுகிறோம். மீதி 108 சமனிலி 0 ஆகும். மீண்டும் யூக்ளிட்டின் பிரிவு படிமுறை தீர்வு 396 ஈடு 108 பெருக்கல் 3 கூட்டல் 72 ஐ பயன்படுத்தினால் மீதி 72 சமனிலி 0. மீண்டும் யூக்ளிட்டின் பிரிவு படிமுறை தீர்வு 108 ஈடு 72 பெருக்கல் 1 கூட்டல் 36 ஐ பயன்படுத்துதல் மீதி 36 சமனிலி 0. மீண்டும் யூக்ளிட்டின் பிரிவு படிமுறை தீர்வு 72 ஈடு 36 பெருக்கல் 2 கூட்டல் 0 ஐ பயன்படுத்துதல் இங்கே மீதி 0 ஆகும். எனவே 396 இன் HCF 504 ஈடு 36, 636 மற்றும் 36 இன் HCF-ஐ கண்டறிய யூக்ளிட்டின் பிரிவை படிமுறை தீர்வை பயன்படுத்தி 636 ஈடு 36 பெருக்கல் 17 கூட்டல் 24 ஐ பெறுகிறோம். மீதி 24 சமனிலி 0. மீண்டும் யூக்ளிட்டின் பிரிவு படிமுறை தீர்வு 36 ஈடு 24 பெருக்கல் 1 கூட்டல் 12 ஐ பயன்படுத்துதல் மீதி 12 சமனிலி 0. மீண்டும் யூக்ளிட்டின் பிரிவு படிமுறை தீர்வு 24 ஈடு 12 பெருக்கல் 2 கூட்டல் 0 ஐ பயன்படுத்துதல் இங்கே மீதி 0 ஆகும். எனவே 636 36 ஈடு 12 இன் HCF எனவே 396 504 மற்றும் 636 இன் மிக உயர்ந்த பொதுவான காரணி 12 ஆகும். நினைவில் கொள்ள வேண்டிய புள்ளிகள். யூக்ளிட் பிரிவு லெம்மா A மற்றும் B இரண்டு நேர்மறை முழு எண்களாக இருந்தால் A ஈடு BQ கூட்டல் R 0 R-ஐ விட சிறியது அல்லது சமமானது, R அணிக்கோவை B விட சிறியது போன்ற தனித்துவமான முழுமை எண்கள் Q மற்றும் R உள்ளன. A ஈடு BQ கூட்டல் R என A மற்றும் B நேர்மறை முழு எண்களாக இருந்தால் A மற்றும் B இன் ஒவ்வொரு பொது வகுத்தினும் B மற்றும் R இன் பொதுவான வகுத்தி மற்றும் நேர்மாறாகவும் இருக்கும். பார்த்ததற்கு நன்றி.